காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட சென்னை பல்லவ நிலத்தில் திரண்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு நீண்ட காலங்களாக நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணப்பலன்களை விரைந்து வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் நேற்று காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். அதன் பிறகு அரசு சார்பில் கிட்டத்தட்ட 1137 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தொகையின் மூலமாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பணப்பலன்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை அரசு வெளியிட்டது. என்றாலும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த 15 மாதங்களாக நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணப்பலன்கள், அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய நாள் வரை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டு 2வது நாளாக இன்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முனைந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சென்னை பல்லவ நிலத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அதன் பிறகு சாலை மறியலில் ஈடுபட்ட முற்பட்டார்கள். அண்ணா சாலையிலே அப்பொழுதும் கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு தற்பொழுது சென்னை அண்ணா சாலையினுடைய அண்ணா சிலை அருகே சாலையில் அமர்ந்து படுத்து உருண்டு போராட்டம் நடத்துவதற்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களை பொறுத்தவரை சென்னையினுடைய அண்ணா சாலையில் பல்லவ நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களில் 10-20 பேர்களாக ஒன்று சேர்ந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உடனுக்குடன் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். போக்குவரத்து கழக ஊழியர்கள், அதாவது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த ஓய்வு கால பலன்கள் 15 மாதங்களாக நிலுவையில் இருப்பதை உடனடியாக வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று குறிப்பிட்டு அவ்வப்பொழுது போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் உடனுக்குடன் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்கின்றனர். நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.